ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kongu foodies. இன்றைக்கி நம்ம உளுந்து வடை நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு டம்ளர் அளவு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. இது ஒரு 1/4 கிலோ அளவு வரும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி போட்டுக்கலாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை இப்போ அரைச்சிடலாம். நான் அரைக்கிறதுக்கு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாங்க. இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம் 3மே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்ச உளுந்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக ஆட்டிடலாம். பச்சை மிளகாயை நான் மாவோடையே சேர்த்து ஆட்டிட்டேங்க. நீங்கள் தனியாக கட் பண்ணி போடுறதுனாலுமே போட்டுக்கலாம். இப்போ உளுந்து எல்லாமே போட்டாச்சுங்க. இந்த மாவு நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, நிறையா ஊற்றக்கூடாது. இந்த மாவை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆட்டிக்கலாங்க. இந்த மாவு நல்லா லைட்டாக இருக்கணும். நம்ம தண்ணியில் இந்த மாவு போட்டால் நல்லா மேலே மிதக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம மாவை எடுத்துடலாங்க. மாவு எந்த அளவுக்கு லைட்டாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வடையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம அரிசி போட்டிருக்கறனால இந்த வடை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம மாவை ஆட்டி எடுத்துட்டோம். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் தான் செய்ய போகிறேங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் செய்கிறனால நான் உப்பு கலக்கலை. நம்ம எப்போ சுடுறோமோ அப்போ உப்பு கலந்துக்கலாங்க. இந்த மாவை அடுத்த நாள் காலையில் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துனா தண்ணி விட்டுரும். நம்ம எப்போ சுடுறோமோ அப்போ சேர்த்துனா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து உருட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இதையை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் மீடியம் ஹீட் ஆகிற வரை சூடு பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம உருட்டி வச்சுருக்கிற வடையை இதில் சேர்த்திடலாம். ஒவ்வொரு டைம் நம்ம உருட்டும் போதுமே கையில் லேசாக ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உருட்டணுங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் நல்லா வரும். இந்த வடை லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வேக விடணுங்க. ஹை ஃப்ளேம் வச்சா வெளியில் நல்லா கலர் வந்துடும், உள்ளே உளுந்து வேகாமல் இருக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் அப்பப்போ திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா கோல்டன் கலர் வர நம்ம வேக விட்டுக்கலாங்க. இந்த வடை வேகிறதுக்கு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகுங்க. அப்பப்போ திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்ம இந்த வடையை எடுத்துடலாம். நம்மளோட உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, ரொம்ப லைட்டாக இருக்கும். உளுந்து வடை சட்னி சாம்பாரோடு சர்வ் பண்ணுங்கள். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் kongu foodiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.